தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள். அரசக்குழி முன்சிப் குடும்பம், சௌரிமுத்து ஆசிரியர், இருதயமேரி, லூர்துசாமி, ஜான்சிராணி, மோட்சராக்கினி மற்றும் மரித்த யாரனதாத ஆத்மாக்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி தொண்டான் குடும்பத்தில் மரித்த எமில் என்கின்ற லூர்து மேரி, அந்தோணி ஜான் பிரிட்டோ, பெரிநாயகம்மாள், செலத் மேரி, அந்தோணிசாமி, கூனங்குறிச்சி, செல்வமுத்து, லூர்து மேரி, பணிக்கன்குப்பம் சூசை அமல்நாதன், ஜோஸ்பின் சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த மாசலாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பி அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரை எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், அரசக்குழி முத்து குடும்பத்தில் மறைத்த சிறில் ரூபன், டோனி லாரா, கிறிஸ்டோபர் மற்றும் உத்திரை கண்டு செலுத்த ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரனையாத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், விருதாச்சலம் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலையின் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி வெர்ஜில் மேரி அவர்களுக்கு அன்னை மரியாளும் இறைமகன் இயேசுவும் நல்ல உடல் சுகத்தை தந்து அவர்கள் பணியை இணைதியை தொடர்ந்திட வேண்டியும், அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியின் பயணத்தை தொடர்ந்திடவும், பள்ளியின் நலனுக்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், அரசக்குழி ராயப்பா குடும்பம், ராயப்பன், பெரிநாயகம்மாள், அந்தோணி, ஜான் மேரி, சவரி, பெரிநாயகம், அந்தோணி மேரி, கிறிஸ்துராஜ், இயேசுராஜ் மற்றும் மரித்த மாசலாத ஆண்மலை பாற்றிக்காகவும், நெட்டலக்குறிச்சி பர்ணத்தா குடும்பம், டேனியல், தேக்கலா மேரி, அமலோப்பு மேரி, ஜார்ஜ், அந்தோணிசாமி, இருதயராஜ், லூர்து மேரி, லீமா, சுசிலா ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து, செல்வராயர், காணிக்க மேரி மற்றும் மரித்த மாசலாத குழந்தை ஆண்மலை பாற்றிக்காகவும், சௌரிமுத்து குடும்ப உறுப்பினரின் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கல்லேரி குடும்பம், சமணசுநாதன், வனத்தாகி, இயேசுதாஸ், ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி ராயப்பா குடும்பம், இவான், பிரிட்டோபால், செலின், தனிக்ஷா பிரிட்டோ இவர்களுக்கு அன்னை செய்த அனைத்து உதவிக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தனிக்ஷா பிரிட்டோ நல்ல முறையில் படிக்கவும் மற்றும் மரித்த மாசலாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த கிறிஸ்துராஜ், சக்கரையாஸ், காணிக்க மேரி, லூர்து மேரி, செல்வராஜ், இருதயராஜ், சாத்தியப்பட்டு வனத்தையன், ஆரோக்கியசாமி, மாதரசு, ரீதா மேரி, ஜான் ஆரோக்கியராஜ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி கூறப்பட்ட குடும்பம், பேரூரார், எஸ் லாரன்ஸ், ராயப்பன், சௌரியம்மாள், சூசை, மருகரத்தம்மாள், ராயப்பன், எழிலரசி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி அருளானந்த குடும்பம், ஜே ஆரோக்கியராஜ், நிர்மலா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வேலை வாய்ப்பிற்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்திருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமாக தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமே தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை முது புனித நாளாகி இன்று முது அருட்காவல் பெற விரும்புகின்றோம். எங்கள் அனைவரையும் தீங்கு அனைத்திலிருந்து பாதுகாத்துள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதத்தில் அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பிறப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கில் இசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
ஈசோப்புள்ளினார் என் மேல் தெளிப்பீர். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவாம், விண்மீன் வழிநடத்தும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள்
உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை நாங்கள் வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்று பிள்ளரைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 60, இறை வார்த்தைகள் 1-6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்பும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியாம், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினரும் யாவரும் பொன் நறுமண பொருள்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சந்திக்கின்ற வேலைகள் நன்மையன தீமையென்ன அறியாத கோலங்கள், நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மையன தீமையென்ன அறியாத கோலங்கள், நீயே வழியாவாய், நீயே பாதை பொருளாவாய், நீயே வழியாவாய், நீயே பாதை பொருளாவாய். ஒவ்வொரு பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள்
தடுமாறிய தகுவான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளை மாற்றி காலங்கள் தடுமாறிய தகுவான சூழல்கள் நீயே ஒளியாவாய் நீதி பாதையின் சுடராவாய் நீயே ஒளியாவாய் நீதி பாதையின் சுடராவாய் உண்மை நாங்கள் போற்றிட கைவையெங்கும் போற்றிட உண்மையின் நிறைவானவர்கள் தாரும் நீயே எமது ஒளி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா நீயே எமது ஒளி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. சகோதர சகோதரர்களே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளின் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் விண்மீன் ஏழு கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறைவசனங்கள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை.
ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை 1000 என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்காட்சி பெருவிழா. இறைவன் தன்னை வெளிப்படுத்திய நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 3 ஞானிகளுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்திய நாள் இந்த திருக்காட்சி பெருவிழா என்று நாம் சொல்லுகிறோம். மெல்கியோர், பல்தசார், கஸ்பார் என்ற 3 ஞானிகள் 3 தேசங்களைச் சேர்ந்தவர்கள். ஈரான், மெசபடோமியா மற்றும் கிழக்கு தேசிய பகுதிகளில் சேர்ந்து இந்த 3 ஞானிகள் 3 தேசங்களைச் சேர்ந்தவர்களாக வெவ்வேறு இடத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் ஒன்று சேருகிறார்கள். 3 பேருடைய இலக்கும் எருசலேமில் பிறந்திருக்கிற குழந்தையை வணங்க வேண்டும், அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் புறப்படுகிறார்கள். இவர்கள் புறப்பட்டு 3 பேரும் வழிநடத்தப்படுவது ஒரு விண்மீன் வழியாக. வானத்திலே தோன்றுகிற ஒரு விண்மீனை கண்டு நாம் பூமியிலே அதை பார்த்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான மனிதர்களால் நடக்க இயலாது. வானத்திலே விண்மீன் 1 மீட்டர் தூரம் நகர்கிறது என்று சொன்னால் பூமியிலே பல 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எனவே அதையெல்லாம் துல்லியமாக கணித்து அவர்கள் எங்கேயோ பிறந்தவர்கள் தேசம் விட்டு தேசம் வந்து இவர்கள் இயேசு பாலகனை கண்டு கொண்டார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான மனிதர்கள் அவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது. வானவியல் சாஸ்திரங்களையும் புவியியல் தத்துவங்களையும் புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே இந்த விண்மீனினுடைய அடையாளத்தை கண்டுகொண்டு அதன் வழியாக நடந்து வந்து இயேசுவை கண்டுகொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்களாக இந்த 3 பேரும், இந்த 3 ஞானிகளும் இருந்திருக்கிறார்கள். கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? யாரெல்லாம் குழந்தை இயேசுவை போய் பார்த்தாங்க? அந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்திருந்த இயேசுவை யாரெல்லாம் போய் பார்த்தாங்க? சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் போய் இயேசுவை பார்த்தாங்க? இடையர்கள் பார்த்தாங்க, ஞானிகள் போய் பார்த்தாங்க. வேற யார் பார்த்தாங்க? வானதூதர்கள் போய் பார்த்தாங்க. அப்புறம் இடையர்கள், அதான் சொல்லிட்டாங்களே. வேற யார் பார்த்தாங்க? நீங்களே யாரும் பார்க்கலையா? முக்கியமானது நீங்க யாரும் பார்க்கலையான்னு கேட்குறேன். அப்ப நாங்க பிறக்கலன்னு சொல்லிட்டாரு வாதியார். இயேசு பிறந்தப்ப நாங்க பிறக்கல. அட்லீஸ்ட் இங்க இருந்த குடியில போய் பார்த்தீங்களா? பார்த்து நீங்க என்ன கொடுத்தீங்க இயேசுவுக்கு? சரி, அதை விடுங்க. ஞானிகள் என்ன கொடுத்தாங்க? பொண்ணும் தூபம்
வெள்ளை போலம். ஓகே. அவங்க இதெல்லாம் இங்கே எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்கவுங்க தேசத்திலிருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. இயேசுவுக்கு கிடைக்கல, இது கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நாங்கள் காசு கொடுத்தோம் ஃபாதர். இயேசுவுக்கு காசு வேணும், அவர் குழுவில் நடுங்கிட்டு இருக்கிறாரு, அதனால் நான் வந்து காசை கொடுத்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கன்னு சொல்லி காசு கொடுத்தோமா? என்ன கொடுத்தீங்க? நீங்கள் என்ன கொடுத்தீங்க? யார் சொல்கிறான்னு பார்ப்போம். மெழுகுவத்தி கொடுத்தீங்க. அன்பு கொடுத்தீங்களா? சரி, யார் கட்டினா ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க, சொல்கிறீங்களான்னு. மெழுகுவத்தி கொடுத்தீங்க, காசு கொடுத்தீங்க. சிஸ்டர், எங்கள் உள்ளங்களை கொடுத்தோம். சூப்பருங்க. அவருக்கு ஜோரம் ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்க. வெரி குட். ஒரு பெரியவர் சொன்னார். என்ன சொன்னார் கேட்டுச்சா? முத்தம் கொடுத்தீங்களா? அன்பு முத்தம். ஆமாம். எனவே உங்கள் குழந்தைக்கு, உங்கள் வீட்டில் பிறகுற குழந்தைக்கு தாயின் தகப்பனும் எத்தனை முத்தம் கொடுக்குறீங்க? கொடுக்குறீங்களா? உங்கள் பேத்தியை நீங்கள் கொஞ்சறீங்களா? ஆமாம். எனவே இடையர்கள் ஆண்டவர் இயேசு பிறந்தவுடன் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம், ஆடு மேய்க்கின்ற இடையர்களுக்கு என்ன தெரியும்? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? சரி, நீங்க நிறைய பேர் ஆடு வச்சிருக்கீங்களே, பீட்டர் சார் சொல்லுங்க, பார்க்குறாரு. உங்க வீட்டில் ஆடு இல்லையா? இருக்குது. நல்லா கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். இல்லாத ஒருத்தர்கிட்ட கேட்டால் தான் பிரச்சனை இல்லையா? பீட்டர் சார் வீட்டில் ஆடு இருக்குது. ஆடு இடையர்களுக்கு என்ன நல்லா தெரியும்? ஆடு மேய்க்க தெரியும். நீங்க நல்லா கவனிங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஆடு மேய்ப்பவர்கள்லாம் காட்டில் ஆடை விட்டுட்டு அவங்க மாட்டுக்கு தன்னந்தனியாக பாடிட்டு போவாங்க, அழகாக பாடிட்டு போவாங்க. எனவே அந்த பாடல் அவர்களுக்கு அவருடைய தனிமையை போக்குவதற்காக, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய தனிமை, கஷ்டம், இந்த வெயிலுடைய வேதனை இதெல்லாம் மறந்துவிட்டு தன்னந்தனியாக தன் சுயத்தை மறந்து அவர்கள் பாடிக்கொண்டு போவாங்க. பார்த்தீங்களா? அது அவர்களுக்கு ஒரு இன்பம், அது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுபோல இந்த இடையர்கள் என்ன கொடுத்திருப்பாங்க குழந்தை இயேசுவுக்கு? தங்களுடைய புகழ்ச்சி பாடல்களால் அந்த குழந்தை பாலனுக்கு தங்களுடைய புகழ்ச்சி பாடலை கொடுத்து அவரை வாழ்த்திருப்பாங்க. அதுதான் அவங்க கையில் இருந்தது. அதுபோல இந்த 3 நாணிகள் என்ன கொடுத்தாங்க? பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலம். பொன் எதை குறிக்கிறது? வெரி குட். பொன் அரசர். இந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிற சாதாரண ஏழை குழந்தை அரச குழந்தை என்று குறித்து காட்டுவதற்காக இயேசு அரச குழந்தை, ஒரு அரச, யூதர்களின் அரசர். இந்த 3 நாணிகள் தேடிட்டு யார்கிட்ட வராங்க? நேரா யார்கிட்ட வராங்க? என்னுடைய பரம எதிரிட்ட வராங்க. பரம எதிரி. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போகணும். நான் ஒரு கண்ணோட கூட உயிர் வாழ்ந்துருவேன், ஆனா என் எதிரி 2 கண்ணு இல்லாம இருந்தாதான் அவன் வாழ மாட்டான் அப்படின்னு நினைக்கிற ஏரோதிடம் வராங்க. ஏரோதிடம் என்ன கேட்கிறாங்க? அவள் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? இதை கேட்ட உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா, இந்த நாட்டுக்கு அரசன் நான் ஒருவன் தான், எனக்கு எதிராக இன்னொரு அரசன் பிறந்து விட்டானா என்ற அந்த கேள்வியை கேட்டவுடன் நற்செய்தி சொல்லுகிறது, ஏரோது கலங்கினான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஏரோது என்ன செஞ்சான்? மகிழ்ச்சி அடைந்தானா? கலங்கினான். உடனடியாக சுதாரித்து கொண்ட அந்த ஏரோது என்ன செய்கிறான்? எங்க விண்மீன் தோன்றியது, எப்படி தோன்றியது, எங்க வந்தீங்க, எப்படி போறீங்க, எல்லாவற்றையும் விசாரித்து உறுதி செய்து கொண்ட பிறகு
அவர்களை அனுப்பி வைக்கிறான். வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் போய் வணங்குறேன். எனவே இந்த 3 ஞானிகள் தேடி வந்தது ஒரு யூத குலத்தை சார்ந்த, யூதர்களுக்கென்று மீட்பு உண்டு, எங்களுடைய இனத்திற்காக மெசியா பிறந்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்த யூத மக்களுடைய வாழ்வில் தேடி வந்தவர்கள் யூதர்கள் கிடையாது. 3 ஞானிகள் யூதர்கள் கிடையாது. பிறகு யார் அவர்கள்? அந்த 3 ஞானிகள் யார்? புறவினத்தான். வெரி குட். புறவினத்தை சார்ந்தவர்கள், யூத மதத்தை சாராதவர்கள். யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் ஒத்து போகுமா? ஒத்து போகுமா? ஒத்து போகாது. எனவே இவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களால் வேண்டாதவர்கள் என்று நினைத்தவர்கள், நினைக்கப்பட்டவர்கள், யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த புறவினத்தார்கள் வந்து இயேசுவை, இயேசு குழந்தை பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்டிருக்கலாம். ஆனால் மெசியா எங்கே பிறந்திருக்கிறார், இயேசு குழந்தை எங்கே பிறந்தது என்று கேட்டிருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய இனத்தை சொல்லி யூதர்களுடைய அரசன், யூதர்களுடைய அரசன் இயேசு மெசியா எங்கே பிறந்திருக்கிறார் என்று விசாரிக்கிறார்கள். எனவே அதுபோல இந்த 3 ஞானிகள் சென்று இயேசுவை அவர்கள் தண்டனிட்டு வணங்கினார்கள். நெடுஞ்சான் கிடையாய் தண்டனிட்டு வழங்கினார்கள். நெடுஞ்சான் கிடையானா எப்படி? இன்னைக்கு நாம யாரும் அப்படி வணங்குறதில்ல. நம்ம யாரும் அப்படி வணங்குறோமா? யாராவது இயேசு குழந்தைக்கு முன்னாடி நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்குனீங்களா? நாமெல்லாம் வந்து அப்படி ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுப்போம். பக்கத்து தூரத்தில் நின்று அப்படி அந்த ரோடு மற்றவங்க போடுவாங்க இல்லையா, எப்படி சிலுவை போடுறதே தெரியாது. பல கோணங்களில் பல விதத்தில் அந்த கை போவோம். அந்த மாதிரி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டோம். ஏன் அவர்கள் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்கினார்கள்? ஏன் ஒருத்தர் நெடுஞ்சான் கிடையாது விழுந்தா என்ன அர்த்தம்? இந்த நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்குறது நாம் பிற இடத்துல பார்க்க முடியும். பிற கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வணங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம கோயிலில் தான் நம்ம யாரும் விழுந்து வணங்குறதில்ல நம்ம சாமியை. சரியா? ஐ ஃபுல்லி சரண்டர், டோட்டல் சரண்டர். என்னுடைய உள்ளம் கால் முதல் உச்சம் தலை வரை, என்னுடைய கை முதல் பாதம் வரை, இறைவா நான் பாதத்தில் சரணாகதி ஆகிறேன் அப்படி என்று தன்னை ஒப்பு கொடுப்பது. அப்படி என்னை முழுவதும் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கிற என் மனைவி, பிள்ளைகள், என் குடும்பம் அனைத்தையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் முழு சரணாகதியாகும். எனவே அந்த ஞானிகள் 3 பேரும் அப்படிதான் வணங்கினார்கள். எனவே ஞானிகள் 3 பேரும் எப்படி வணங்கினாங்க? அப்படிதான் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து தண்டனிட்டு குழந்தை இயேசுவை தொட்டு வணங்கினார்கள். பிறகு தாங்கள் கொண்டு வந்த அந்த பொன்னையும், பொன் அரசருக்குரியது, சாம்பிராணி யாருக்குரியது? கடவுளுக்குரியது. நாம் கடவுளுக்கு தான் சாம்பிராணி போடுறோம். சரியா? வந்த உடனே பீடத்தை சுற்றி நம்ம சாம்பிராணி போட்டோமா? இந்த பீடத்தில் யார் இருக்கிறாப்னா கடவுள் இருக்கிறார். கடவுள் இந்த பலிப்பீடத்தில் தன்னை உடைத்து இதிலிருந்து நீங்கள் பருகுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், உண்ணுங்கள் என்று சொல்லி தன் உடலை இந்த பலிப்பீடத்தில் இருந்து நமக்கு உடைத்து கொடுக்கிறார். எனவே அதுக்கு தான் கடவுளுக்கு அந்த சாம்பிராணியை நாம் தூவமிடுகிறோம். வெள்ளை போலம் 3வது காணிக்கை, அது எதை குறிக்கிறது? எது? யாரோ சொல்றாங்க, ஆனால் சத்தமா சொல்லுங்க. சொல்றாங்க நிறைய பேர், நிறைய உண்மைதான் சொன்னீங்க. மனிதத்தன்மை, அழிவுறுகின்றது பொருள். சரியா? வெள்ளை போலம் அந்த அழியா தன்மை அது காப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. எனவே அவர் அரசருக்குரியவர் என்றும், தூபம் கடவுளுக்குரியவர் என்றும், வெள்ளை போலம் மனிதத்தன்மையை குறிப்பதற்காக இந்த 3ஐயும் அவர்கள் காணிக்கையாக்குகிறார்கள். எனவே அந்த ஞானிகள் தங்களிடம் இருப்பதை கொடுப்பதற்காக வந்தார்கள். தங்களிடம் இருப்பதை
கொடுப்பதற்காக வந்தார்கள். ஆனால் ஏரோதும் அவனுடைய ஆட்களும் இயேசுவினுடைய உயிரை எடுப்பதற்காக தேடினார்கள். எனவே தங்களையே கொடுக்க நினைத்தவர்களுக்கு இயேசு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஆனால் எடுக்க நினைத்தவர்களுக்கு என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார் சொல்லுங்களேன்? எதுவுமே கொடுக்கல. தன்னையே கொடுக்க நினைத்தவர்களுக்கு இயேசு பாலன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கனவிலே எச்சரிக்கப்பட்டு நீங்க வேறு வழியா போங்க. இரவோடு இரவாக சூசிய பிறகு கனவிலே தோன்றி மனைவி மரியாளையும் குழந்தையும் தூக்கி கொண்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு ஓடு என்று சொன்னது போல, கனவிலே சொன்னது போல, இந்த ஞானிகளுக்கும் கனவிலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டு நீங்கள் வேறு வழியாக உங்கள் தேசங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். எனவே தங்களையே கொடுக்க நினைத்தவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர் அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறார். எடுக்க நினைத்தவர்களுக்கு எதுவும் இல்லாமல் ஏமாந்து போகிறார்கள். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கடவுளுக்கு நாம் கொடுக்க நினைக்கிற பொழுது, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க நினைக்கிற பொழுது அது பன்மடங்காக 100 மடங்காக பெருகும். எடுக்க நினைக்கிறவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. இதற்கு விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்கள் நம்மால் சொல்ல முடியும். விவிலியத்திலே அழகான 2 உதாரணங்கள் அதற்கு இருக்கின்றன. தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாமுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயது முதிர்ந்தவர், கிழவன். அவருடைய மனைவியும் வயது முதிர்ந்த கிழவி. இருவருமே கடவுளுடைய பார்வையில் ஆபிரகாம் நேர்மையானவராக, உண்மை உள்ளவராக, ஒரு தீராத விசுவாசியாக வாழ்ந்து வந்தார். அப்படி இருந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. எப்போது அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது சொல்லுங்க பாப்போம்? எப்போது ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சது சொல்லுங்க? இல்ல, அதெல்லாம் ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன். 99 வயசு ஆகி போச்சு. ஆபிரகாமுக்கு எப்ப குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுத்தார்? தன்னை நாடி வந்த முன்பின் தெரியாத 3 மனிதர்களுக்கு இவர் உணவும் தண்ணீரும் கொடுத்து அவருடைய பசியை ஆற்றிய போதுதான் அந்த 3 மனிதர்கள் ஆபிரகாமை பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க பிளஸ் பண்றாங்க. I will bless you when you come back. நான் திரும்ப எப்பொழுது வருவேனோ அப்பொழுது உனக்கு மகன் பிறந்திருப்பான். எனவே ஆபிரகாமுக்கு அந்த 3 மனிதர்களுக்கு ஆபிரகாம் செய்த அந்த உதவியின் பொருட்டு அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? என்ன பாக்கியம் கிடைத்தது? குழந்தை பாக்கியம் கிடைத்தது. எனவே ஆபிரகாம் தன் இருப்பதை கொடுக்க நினைத்தார். அதனால் இறைவன் மீண்டும் அதையே, அவர் எதிர்பாராததை, இந்த இயற்கைக்கு எதிராக கிழவனாகியும் கூட அந்த குழந்தை பாக்கியத்தை இறைவன் அவருக்கு வழங்குகிறார். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு சக்கேயு. லூக்கா நற்செய்தியை நாம் படிக்கிறோம். சக்கேயினுடைய நிகழ்வு. சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்காகத்தான் சென்றான். இயேசுவை வீட்டுக்கு வருவார் அவன் நினைக்கல. இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று தான் நினைத்து ஓடினான். ஆனால் அவன் எதிர்பாராத நிகழ்வு. இயேசுவை கீழே நின்று, வா, இறங்கி வா, உன் வீட்டிற்கு நான் வருவேன், வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டிற்கு வந்தவுடனே நீ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு சொல்லவில்லை. அவனாகவே கொடுக்க முன் வந்தான். என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவரையாவது கவர்ந்திருந்தால் நான் 3 மடங்காக, 4 மடங்காக, 5 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் ஒப்புதல் கொடுக்கிறான். எப்பொழுது அவன் தன் இருப்பதை கொடுக்க அவன் மனம் முன் வந்தானோ அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அதைவிட 100 மடங்கு என்ன கொடுக்கிறார்? அதைவிட 100 மடங்காக, அவன் சொத்தில் பாதியை அவன் கொடுத்தாலும் கூட அதைவிட 100 மடங்காக என்ன கொடுக்கிறார்? இன்று இந்த வீட்டிற்கு, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மீட்பு உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கடவுள் சேர்த்து கொடுத்து விட்டார். எனவே பிரியமானவர்களே, அந்த 3 ஞானிகளைப் போல நாம் எதை கொடுக்க போகிறோம்? நம்முடைய முழு சரணாகதியான நம்முடைய உடல், பொருள், ஆவி அர்ப்பணிப்பு. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா அழகாக சொல்கிறார், எருசலேமை எழு, ஒளி வீசு, இதோ உன் ஆண்டவர் தோன்றியுள்ளார், அவர்
உன் வாழ்க்கை முழுவதும் ஒளி வீச உனக்கு அருள் பொழிய காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். 2ஆம் வாசகத்திலும் புனித பவுலடியார் நமக்கு ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறார். இனி நற்செய்தியிலும் நாம் இறைவனின் பிள்ளையாக வாழ்ந்து ஒளி வீச அந்த 3 ஞானிகளைப் போல, இடையர்களைப் போல இறைவனை நாம் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி அருள் பெறுவோம், ஆசி பெறுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கடவுளுடைய பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ள காலத்தில் நாம் நம்முடைய நீதி செயல்களில் நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணிந்த எம் இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வரம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி பகர உம் திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அமைத்த எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்து இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயரவும், நாங்கள் உழைத்திட நல் மனதினை பெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்தாலும் எம் தலைவா, பொருளாதார மாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுநலம் காத்திடவும், வறட்சியாலும் புயல்களாலும் நாள்தோறும் அவதிக்குள்ளாகிய விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உதவிகள் விரைவில் அவர்களுக்கு முழுமையாக சென்று அடையவும், அவர்களின் அகால மரணங்கள் தடுக்கப்படவும், மீண்டும் அவர்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிட உம் வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து ஆளும் அன்பு இறைவா, வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து
இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் நலம் குன்றியோர் ஆகியோரை ஆதரித்து அவர்களுக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து கண்களை மூடும். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை இறைவனுடைய கரத்திலிருந்து கொடையாக பெற்றிருக்கிறோம். இந்த கொடையை இந்த ஆண்டு முழுவதும் நான் இழந்து விடாமல் இருக்க, பாதுகாப்போடு நடக்க, இறைவனுடைய கரத்தை பிடித்து நடக்க, நானும் என் மனைவி, என் பிள்ளைகள், கணவன், என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் உடல்நல குறைவு ஏற்படாமல் பலமோடு நலமோடு வாழ, நான் செய்கின்ற தொழில் வெற்றி பெற, என் குடும்பத்தில் பொருளாதார வாழ்வு முன்னேற்றம் பெற, குடும்பத்தில் சமாதானம், அமைதி பெற, நிம்மதி பெற, அருள் பெற உங்களை ஒப்புக்கொடுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பலிப்பீடத்தை சூழ்ந்து நின்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் எழுப்பிய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவற்றை எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பாதம் வரும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் இல்லை போலமை பொழுப்பு கொடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்த்தெழுதலையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினரையும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் உடல் உள்ள சுகத்தையும் அவருடைய கருத்துக்களையும் தேவைகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் தங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. சீடர்கள் இயேசுவிடம் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது, இப்படி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்த அந்த இயேசுவின் ஜெபத்தை நாமும் கரங்களை விரித்து விண்ணக தந்தையை போற்றி புகழ்வோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மணி
காலை வணக்கம். என்னுடைய பெயர் ஜோஸ்பின் புஷ்பராணி. நான் 2002 சிஸ்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இமாக்குலேட் காங்கிரிகேஷனில் சேர்ந்தேன். இங்கே உள்ள இவங்க எல்லோரும் என்னுடைய ஊர் மக்கள். நான் அரசுக்குடி கிராமத்தில் பிறந்தேன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அதனால் நான் என்றைக்குமே மேடையில் இங்கே பேசினது கிடையாது. ஆனால் இந்த ஊரில் பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நான் எப்பயும் மறக்க மாட்டேன். எங்கே போனாலும் என்னுடைய ஊர் மக்கள் என்னோட இருக்கிறாங்க. எனக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. பொருளாதாரமாக இருக்கலாம், என்னுடைய பணி வாழ்க்கையாக இருக்கலாம், நான் பணி செய்த இடங்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே எனக்கு துணையாக இருந்திருக்காங்கன்றத நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் இங்கே தான் விளையாடுவேன். இந்த ப்ரைமரியில் தான் படித்தேன். எருப்புக்குறிச்சியில் ஹையர் செகண்டரி படித்தேன். தென் நான் 2 years ஆஃப் ஃபார்மேஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. திரும்ப 2 years ஆஃப் ஃபார்மேஷன் வந்து ஆஃப்ரிக்கன் கேண்டிடேட்டு சிஸ்டருக்கு படிக்கிறவங்களோட நான் ஆஃப்ரிக்காவில் போய் ஃபார்ம் ஆனேன். ஸோ வருடங்கள் கடந்தது இப்போ 22 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படி யோசிக்க போனால் நான் 25 வயசில் தான் என்னுடைய டிகிரி படிக்கவே என்னுடைய காங்கிரிகேஷன் அனுமதிச்சிருச்சு. 8 வருஷம் கழிச்சு 12ஆம் கிளாஸ் முடித்து 8 வருடங்கள் கழித்து நான் ஒரு டிகிரியை படிக்கிறேன். அந்த 8 வருடத்தில் 4 வருஷம் சிஸ்டருக்குரிய ஃபார்மேஷன், 4 வருஷம் எனக்கு வந்து நான் டீச்சிங் மாதிரி ஸ்கூலில் கேட் கீப்பர்லேருந்து, லைப்ரரியிலேருந்து, கிச்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிள்ளைங்களோட 3 months ஒன்ஸ் வெளியில் போய்கிட்டே இருக்கணும். எப்பயுமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஆஃப்ரிக்காவில். காலையில் எழுந்திருக்கிறோன்னா கடவுளுடைய அருள், அந்த மாதிரி அந்த ஈவினிங் முடிக்கிறதா இருந்தாலும் சரி.
பெண்களே வந்து ஸ்கூல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடியே நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அவங்களுடைய வறுமை, அதே சமயம் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைலு, வெஸ்டர்ன் கல்ச்சரு அந்த மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்க்க போனால், நான் எல்லாத்துலேயுமே துணிச்சலாக இருந்தேன். ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லோரும் என் கூட குண்டு விளையாடுவாங்க, நானும் அவங்க கூடலாம் போய் விளையாடுவேன். அந்த துணிச்சல் அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் எனக்குள்ளே யோசித்து பார்த்துருப்பேன். எல்லாமே என்னுடைய தெருவில் உள்ள அண்ணன்கள், என்னுடைய பயணித்தவர்கள் எனக்கு அந்த துணிச்சலை கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா ரியலி தே ஆர் கிரேட். படிக்காதவங்க தான், ஆனால் 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்ல வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும், நம்ம போகிற இடத்துல தர்மம் செய்யணும், அப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து இந்த ஊர் தான். உண்மையாக இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுள் காப்பாற்றுவார், கடவுளுடைய ஃபெய்த்தில் நிற்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் ஊர் மக்கள், எங்கள் இளைஞர்கள் பல்வேறு விதத்தில் பேக்வேர்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தண்ணி அடிக்கிறவனால சரியாக சிந்திக்க முடியுமா? முடியாது. பொண்ணுங்களை நினைக்கிறவன் சரியாக சிந்திக்க முடியுமா? முடியாது. ஒரு தெருக்களில் ஒரு 10 இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி, அவங்க வாழ்க்கை வீணாக போகிறத நான் என் கண்ணால் பார்க்குறேன். படிக்காத என்னுடைய முன்னோர்கள் எனக்கு துணிச்சலை சொல்லி கொடுத்துருக்காங்க. படித்த நாகரிகமான ஒரு உலகத்தில் இருக்கிற இப்போ ஒரு மாடர்ன் வேர்ல்டில், ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் கஞ்சா, போதை, இவங்க கஷ்டப்பட்ட ஒரு நிலங்கள், இவங்க முன்னோர்கள் 8 hours, 20 hours, 24 hours நைட் அண்ட் டே தே ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு, கார்டனில். நான் அடிக்கடி என் தம்பியை தான் நினைப்பேன். ஒரு இன்ஜினியரிங் படித்தவன் நைட்டு தண்ணி கட்டி அப்பியர் ஆகிறான் எக்ஸாமுக்கு. நான் சிஸ்டருக்கு ஒரு 4 மணி நேரம் என்னால் ப்ரேயருக்கு போயிட்டு 8 hours கிளாஸில் உட்காந்துட்டு என்னால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு நான் பல நாள் நினச்சி, விடிய எங்கள் அண்ணன் தண்ணி கட்டுறாப்புல, ஒய் நாட் நான் ஏன் படிக்கக்கூடாது விடியன்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடியில் ஜக்கில் தண்ணியை வச்சுட்டு நான் பாட்டு படிப்பேன். பிஃபோர் 15 days 15 மார்க் ஃபெயில் ஆகிட்டேன். அதே பாடத்தில் 98 மார்க் எடுத்தேன் ஆஃப்டர் 15 days. ஒரு லைன் விடாமல் நான் வந்து படித்தேன். அப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ நான் அதை மார்க் பண்ணிட்டு போய் எங்கள் மேமை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஓடுற ஓட்டத்தில் எல்லாமே ஸ்பீட் ஆஃப் லைஃப். ஆனால் அதில் சரியான முறையில் இந்த பெற்றோர்கள், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஃபாதரை நம்ம ஊருக்கு கொடுத்தது வந்து ஒரு அருள், கடவுளின் அருள். மக்களை எப்படி சிந்திக்க வைக்கணும், மக்களை எப்படி வந்து ஆன்மீகத்தில் வழி நடத்தணும். ஹீ இஸ் நாட் மணி மைண்டடாக நான் இவரை பார்க்கல. ஏன்னா அவர் வந்து அவருடைய கோலில் கரெக்டாக இருக்கார். அவருடைய ஒரு பாசத்தை பார்க்குறேன், ஒரு ஆன்மீகத்தை நோக்கி உங்களை வழிநடத்துறதை பார்க்குறேன், உங்களுடைய தாராள உள்ளத்தை பார்க்குறேன். மற்ற பங்குகள், மற்ற இடங்கள் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆந்திரா, தெலுங்கானா 4 வருஷம் இருந்திருக்கேன். சென்னையில் 2 times இருந்திருக்கேன். பாண்டிச்சேரியில் இருந்திருக்கேன். ஸோ இப்படி 23 இடங்களுக்கு மேலே நான் 22 வருஷத்தில் அதிக இடம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆப்ரிக்காவில் இருக்கும்போது ஹோல் டைசிஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் எங்கள் ஸ்கூலை பற்றி. அப்போ இதெல்லாம் நான் யோசிக்கும்போது, இது எங்கேருந்து எனக்கு இந்த ஒரு அருள் கிடைக்குது, எப்படி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா, நீங்கள் வெளியில் போகணும். நீங்கள் படிக்கிற படிப்பு, நீங்கள் செலவு பண்ணுற பணம், அந்த இயர்லி ஒரு 12 years நீங்கள் செலவு பண்ணுறது, வெயிலில் கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு பயன் அளிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எதிர்காலத்தில் நான் இன்னும் 4 வருஷத்தில் எப்படி இருப்பேன், 5 வருஷத்தில் எப்படி இருப்பேன், நான் 100 பேருக்கு தர்மம் பண்ணுவேன், நான் 100 பேருக்கு இப்போ கல்வியை கொடுப்பேன். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் சொன்னீங்க, அடுத்த லெவல்னு உங்களுடைய தாராளத்தை உள்ளத்தை நீங்கள் காட்டும்போது நீங்கள் கடவுளுக்குரியவரங்களாக மாறுறீங்க. அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னவோ உங்கள்கிட்ட பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. நம்ம அடுத்த டைம் இங்கே வருவோமா என்னன்னு தெரியாது. அகெயின் நான் வந்து திரும்ப ஆஃப்ரிக்கா போகிறேன்னு நான் துணிச்சலாக, நான் நல்லா இருக்கும்போது இன்னும் 4 வருஷம் ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் துணிச்சலாக எங்கள் சபையில் சொல்லியிருக்கேன். அந்த வாக்கு மாறக்கூடாது. நான் திரும்ப போகணும். ஏன்னா நான் சின்ன வயசில் போகும்போது அந்த நாடு எனக்கு ஒரு இங்கிலீஷ் பேச எனக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாட தெரியாது. எனக்கு நான் கொயருக்கு வந்தது கிடையாது. அல்லலியா டைமில் தான் நான் என்ட்ரியே வருவேன், நல்லா விளையாடுவேன். அப்படி இருந்து நான் எப்படி மாறினேன் அப்படின்னும் போது, இந்த மக்கள் கனமாக அதிக நாட்டிலேருந்து நான் மிங்கிளாக
ஒரு 100 காங்கிரிகேஷனோட மிங்கிள் ஆகுறோம். ஒரு ஃபாதர்ஸுங்க யார் வந்தாலும் நான் துணிச்சலாக பேசுவேன், பக்கத்தில் நின்று பயப்படலாம் மாட்டேன். நான் அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு வருது அப்படின்னா அதெல்லாம் ஃபார்மேஷன் தான். உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் ஊர் எப்படி இருக்காங்க, இப்போ இந்த மண்ணில் வளர்ந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அப்படி தான் என்னைய பார்ப்பாங்க. இங்கே பக்கத்தில் எல்லாருமே பிகாஸ் தெர் இஸ் நல்லா காஸ்ட் பார்ப்பாங்க, ஜாதி பார்க்குறாங்க, படிப்பை பார்க்குறாங்க, அழகாக பார்க்குறாங்க, என்னென்னவோ பார்க்குவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த அரசுக்குழி மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் இப்படி போயிட்டேன், நான் தப்பாக போனால் எங்கள் ஊரை பேசுவாங்க, அப்படிலாம் நான் அதிக தடவை நான் நினச்சி நான் என்னுடைய வாழ்க்கை முறைகளை நான் மாற்றிக்கிட்டது உண்டு. அது மாதிரி இங்கே உள்ள இளம் பெண்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தணும். அந்த மாதிரி இளைஞர்கள், ஏன்னா பெற்றவங்களால் உங்களால் சொல்ல முடியல, அவங்கள கைமீறி நீங்கள் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களுடைய உழைப்பு வந்து வீணாக போகுதுன்னு நான் என் கண்ணால் பார்க்குறேன். நான் ஒரு துறவியாக இருக்கிறேன், நான் ஒரு பொது பர்சன், அதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். உங்களுடைய ஒரு நேர்மறையான வாழ்வு பிறருக்கு பயனளிக்க தான் மாறணும். நீங்கள் இந்த 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே சரியாக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மாற்றினாலும் எல்லா இழப்புகளையும் நீ சந்திச்சுக்கிட்டே வருவ. அதனால் நிதானமாக வாழுங்க, நேர்மறையாக வாழுங்க. புத்தி கூர்மையை கொண்டு சீக்கிரமாக மணி சம்பாதிக்கலான்னு காணும். அதே அந்த புத்தி தெளிவில்லைனாலும் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் வீணாக போயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது புரியுதுங்களா? அது மாதிரி அந்த புத்தியும் ஷார்ப்பாக இருக்கணும், மனசும் தெளிவாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நம்ம எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது எல்லாமே கடவுள் அருள் உங்களை சேர்ந்து வரும். காட் பிளெஸ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நானும் எதிர்பார்க்கல, திடீர்னு ஸ்பாட்டில் வந்து கேட்டாங்க 3 நிமிஷம் பேசணுன்னு. உண்மையிலேயே நம்முடைய பங்கின் மேல், இந்த மண்ணின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, பற்று, பாசம், அன்பை வெளிப்படுத்தியது. அவருடைய வார்த்தையில் அதை தான் நான் பார்த்தேன். எனவே எந்த சிஸ்டரும் அவ்வளோ துணிச்சலாக வந்து பேச மாட்டாங்க. உண்மையிலேயே நம்ம சகோதரி இங்கே வந்து இவ்வளோ துணிச்சலாக பேசியிருக்காங்க என்பது உண்மையிலேயே எனக்கு மெய்சில் இருக்கிறது. அது நம் உள்ளத்தை தொட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களும் அவர்கள் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்கால கனவுகள் என்ன, லட்சியம் என்ன என்பதை துறவிகள் தான் சிந்திக்கிறான். நானும் அதை தான், நான் ஹவுஸ் விசிட் பண்ணும்போது அதை தான் ஒவ்வொரு டைம் கேட்குறேன். எனவே நம்முடைய ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கோயிலுக்கு வந்தால் கோயில் இடம் பத்தாது, இடமே பத்தாது.
ஆண்டவரே இறைவா, எங்கும் எப்பொழுதும் இன்னக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீ விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுகள் கண்டு கொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.